நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ என் அன்னையின் திருவடியை வணங்கி பேரருள் புரியும் என் அன்னையின் மாதமாகிய கருணை கடலாகிய இருக்கின்ற கற்க கடக மாதம். இந்த மாதம் கற்க கடக மாதம் என்பது ஆடி மாதம். ஆடி மாதம் என்பது ஆதியும் அந்தமும் இல்லாத மாதம். ஆடி மாதம் என்பது அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருவுக்கும் கருவாக விளங்கக்கூடிய ஜோதிடத்துறையில் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய கரு. அதனால தான் அது கருணையில் கற்க கடக மாதமாக நம் முன்னோர்கள் வைத்திருக்காங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி முதலில் பார்ப்போம். அடுத்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பும், ஆடி மாதத்தினுடைய வணங்குவதனுடைய சிறப்பும், அம்பிகையினுடைய அருளும் அதை பற்றி பிறகு உங்களுக்கு தெளிவாக பதிவு செய்ய வருகின்றேன். இப்போது மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் பிழைத்தமிழ் நிர்வாகத்திற்கும் ஏனைய எல்லோருடைய சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்கி என் பிராட்டியை வணங்கி இந்த ஆடி மாதத்துடைய பலனை பற்றி இப்போது நம்மோதும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிகழும் மங்களகரமான வருடம் பராபவ வருடம் 17 ஜூலை மாதம் 17/7/2026 வெள்ளிக்கிழமையும் மக நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் என்று நம்ம எல்லாம் காத்து ரசிக்கின்ற கருணை கடலாக இருக்கின்ற ஆடி மாதம் பிறக்கின்றது, மலர்கின்றது. அப்படி தான் நம்ம சொல்லணும். பொதுவாக ஆடி மாதத்தினுடைய சிறப்பு நம்ம அப்போது சொல்லணும்னு ஐயா சொல்லியிருக்கிறேன். இப்போ கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு நம்ம எப்போதும் அப்போ மேசராசி என்பது காலபுருஷருக்கும் முதலாவது ராசி. அன்பு, நேசம், மதிப்பும் மரியாதை அத்தனைக்கும் தகுதி பெற்ற ராசி. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு காரியத்தை ஜெயிப்பதற்கு வலிமையுள்ள ராசி. எப்போதும் அனலும் புனலும் சேர்ந்திருக்கக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட ராசிக்கு இந்த மாதம், இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் தான் இருக்கார். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ செவ்வாய்நாதன் ராசிக்கு 2ல் ரிஷபத்தில் இருக்கார். அப்போ ரிஷபத்தில் இருக்கும்போது தனகாரனாக மாறி இருக்கிறார். மங்களகாரன் தனகாரனாக மாறும்போது எப்படி இருக்கும்? மிக அற்புதமான யோக பலனை செய்வார். அது மட்டும் இல்லைங்க, சனி செவ்வாய் பார்வை, சனி 3ஆம் பார்வையை பார்க்குறார். சனி மீனத்திலிருந்து 3ஆம் பார்வையை பார்க்குறார். அது ஒன்று தான் மைனஸ் ஒழிய, அது ஒரு மைனஸ் 7 நடக்குது. மேசராசிக்கு 7 நடக்குது. இப்போது 7 நடந்தாலும் கடந்த கால குறுப்பயிற்சி, கடந்த காலனுடைய சனிப்பயிற்சிகள் எல்லாமே மத்தியமான பலனை கொடுக்கக்கூடியதாகத்தாக இருக்கும். உங்களுக்கு மேசராசி நேயர்களுக்கு உங்கள் செய்யக்கூடிய தொழில் கண்டிப்பாக நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பொறியியல் சம்பந்தப்பட்டது, திருமண யோகங்கள் கண்டிப்பாக 7.5 விரையச்சனி முடிய போகுது. கவலையே படாதீங்க. அடுத்து ஜென்மச்சனி தான். விரையச்சனி முடிய போகும்போது கண்டிப்பாக சுப விரயமாக எல்லாத்தையும் ஆக்கிக்கோங்க. சுப விரயமாக எல்லாத்தையும் ஆக்கிட்டால் சொர்க்கத்தை காணலாம். சுப விரயமாக ஆக்கிட்டால் வாழ்க்கையில் வளம் பெறலாம். தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது. காலம் கலிகாலம், மீடியா காலம். கெட்டது செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் கெட்டதாக முடியும். அப்போ கெட்டது எப்படி செய்கிறது? அதை நினைக்கவே கூடாது. அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய, அடியன் சொல்லக்கூடிய, எரியன் சொல்லக்கூடிய, நாயன் சொல்லக்கூடிய பொறியியல் துறை, நிர்வாகத்துறை, அரசியல் சாசனம், விவசாயம், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில். ஏன்னா இப்போ ஏற்கனவே உங்களுக்கு வர்ண பகவானத்தை நம்ம எல்லோரும் வேண்டிக்கணும். இந்த ஆடி மாதத்தில் வர்ண பகவானை வேண்டிக்கணும். அதை நான் பின்னொரு பதிவில் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இப்போ ராசிக்கு 2ல் மங்களகாரன் உங்களுடைய ராசிநாதன் இருக்கின்றான். நிச்சயமாக உங்கள் ராசிக்கு குருவும் உங்கள் ராசிக்கு 4ல் இருக்கின்றது. இதில் மிக முக்கியமானது கண்டிப்பாக குருவும் சூரியனும் சேர்ந்து, குரு இருக்கிறாரு. இப்போ சூரியன் ஆடி மாதம் வந்துடுறாரு. கண்டிப்பாக மேசராசிக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான யோகத்தை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். கவலையே படாதீங்க தயவுசெய்து. ஏன்னா கடந்த காலங்களில் உங்களுடைய தசை பற்றி இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பொதுவான விதிகள், பொதுவான ரூல்டு தான். நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கிறான்? ராசி மேசராசி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. மேசராசிக்கு கன்னியா லக்கணமாக இருந்தால் கவனமாக இருக்கணும். மேசராசிக்கு
மிதுன லக்கணம் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேசராசிக்கு விருச்சிக லக்கணம்னா நீங்களே அதிபதி, நீங்களே ஓனர், நீங்களே எம்டி, நீங்களே மேனேஜிங் டைரக்டர், எல்லாம் பக்குவம் அறிந்து பரிபாலனம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ராசி தான் மேசராசி. அப்போ மேசராசிக்கு மேற்கூறிய கொஞ்சம் அடக்கமாக அகலக்கால் வைக்காமல் அப்படியே பண்ணிட்டு வாங்க. அகலக்கால் வைக்காமல் பண்ணிட்டு வந்தால் இந்த மாதத்தை அப்படியே நீங்கள் கொண்டு வந்துடலாம். இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு மூவ் பண்ணிட்டு வந்துட்டா அப்போ நிச்சயமாக எதிர்காலத்துக்கு உங்களுடைய வீட்டில் இப்போ 7 நடக்குதுன்னுட்டோம், மேசராசிக்கு 7 நடக்குது. அப்போ உங்கள் வீட்டில் 3-4 பேர் இருப்போம், மினிமம் இப்போ 2-3 பேராவது இருப்பீங்க. அவங்கள யாருக்கு நல்ல டைம் இருக்குதுன்னு பாருங்கள். அவங்களுக்கு என்ன தினாபதி அதாவது மேசராசியில் 7 நடக்கும்போது சந்திர திசையில் ராகு, கேது, சனி. இதை விட முக்கியமாக புதன் திசையில் குரு, குரு திசையில் புதன். இதை மட்டும் வரவிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 3க்கு 6க்குரிய புதன், 3க்கு 6க்குரிய புதன். செவ்வாய்னா குரு, அவர் தான் ஆட்கொள்கிறாரு. அப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய். அப்போ 3க்கு 6க்குரிய இருக்கும்போது 8 நடந்தால் என்னாகும்? மிகவும் கவனம். வம்பு, வழக்கு, விபத்து, ஆபத்து, வழக்குகள், கோர்ட்டு, சிறைச்சாலை, பெண் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது. ஏன்னா 3க்கு 6க்குரியவன். அதனால் மிக கவனமாக இருக்கணும். குரு திசையில் புதன் பற்றி, புதன் திசையில் குரு பற்றி. இதுதான் மேசராசினுடைய சூட்சமம் இந்த மாதத்துக்கு. அதனால் கவலையே படாதீங்க. நிச்சயமாக இந்த அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு மேசராசினருக்கு ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷமான செய்தியும் சொல்லிடுறேன். என்ன செய்தின்னா, வரக்கூடிய 27/7/2026 வரக்கூடிய 27 நீங்கள் மனசில் வைக்க வேண்டாம், 26ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு 26. அப்போ 26/7/26 அப்படி மனசில் வச்சுக்கிறோமே. ஒரு நாளில் நம்ம கோடீஸ்வரன் ஆக மாட்டோம், ஒரு நாளில் வணக்கத்துக்குரிய அதானி ஆக மாட்டோம். அப்போ 26/7/2026 சனீஸ்வர பகவான் வக்கரம் அடைகிறார். அந்த வக்கரம் அடையும் போது இதை விட உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை தருவார். அதை அடுத்த பதிவில் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். ஒன்று மட்டும் உறுதி, சனீஸ்வரனோ எந்த கிரகமோ வக்ரம் பெறும் பொழுது இதுவரையும் அவங்க நட்பா பகையா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ சனீஸ்வருடைய நட்பு கிரகங்கள் யாவும் எப்படிப்பட்டவை, சனீஸ்வருடைய எதிரிடையாக இருக்கக்கூடிய கிரகங்கள், எதிரியாக இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படிப்பட்டவை என்பதை நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில். அப்போ என்ன எதை பார்க்கணும்? உங்களுடைய லக்கணத்தை பார்க்கணும். உங்கள் லக்கணத்தை பார்க்கணும். உங்கள் லக்கணத்தை ரிஷப லக்கணமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே ராகு, புதன், சனீஸ்வரில் நட்பு கிரகம் தான். அதே சிம்ம லக்கணமாக இருந்தால் அப்படியே மாறி போயிடும் இல்லைங்களா? அதனால் லக்கணத்தை வச்சு பிரிச்சுக்கிட்டா வக்கரத்தில் யார் நன்மையை செய்கிறா, நட்பாக இருக்கிறவங்க பூரா அப்படியே பகையாக மாறுவாங்க, பகையாக இருக்கவங்க பூரா நட்பாக மாறுவாங்க. அப்போ செவ்வாய் மேசராசிக்கு பகை சனீஸ்வரர். அப்போ உங்களுக்கு வக்கரம் நிலை அடையும் போது ஒரு மிக சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. முருகப்பெருமான் வழிபாடு, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு, விநாயகர். ஏன்னா உங்களுக்கு ஆடி மாதம் பிறக்கிறதே மக நட்சத்திரத்தில். அப்போ மக நட்சத்திரங்கிறது கேது. அப்போ பிள்ளையார் வழிபாடு, முருகன் வழிபாடு பண்ணும்போது மிக சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.